ஆராதனைக்கு நாம் ஆயத்தம் பண்ணும்படி நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் செபித்துக் கொள்வோம். உங்களுக்காக நீங்கள் இந்த வேலையை செபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வரும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இது நம்மளுடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினால் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படி தேவனுடைய பாதத்தண்டையில நாம் எல்லோரும் கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் செபித்து ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். இந்த ஆராதனை மூலியமாக தேவன் நம்மளோடு இடைப்படணும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டவர்களாக விடுத்திருந்த தேவன் நமக்கு கிருபை பாராட்ட நமக்காக வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கும் ஆராதனையிலே இன்றைக்கு நாம் பரிசுத்த நற்கருணையிலே பங்கெடுக்கவிருக்கிறோம். நம்மை சோதித்தறிந்து நம்மளுடைய பலவீனங்கள் தப்பிதங்கள் கர்த்தர் இடத்தில் நாம் அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி இந்த ஆராதனை வழியாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மளோடு இடைப்பட நாம் ஜெபித்துக் கொள்வோம். இரக்கத்தின் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நீ நடத்துமாக. எல்லா தடைகளும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆசீர்வாதமான ஆராதனை நீர் எங்களுக்கு கட்டளையிட நாங்கள் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 145 சங்கீதம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்கும். ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும்
மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்போம். அந்த வல்லமையுள்ள தேவனை, அந்த கணத்துக்கு பொருந்திய தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று கணத்திற்கும் மகிமைக்கும் காத்திர இந்த பாடலை உற்சாகத்தோடு நன்றி உள்ளத்தோடு கைகளை தட்டி நாம் பாடுவோம். Yeah.
பயன்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து வேண்டும் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றவர்களாக ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்தும்படி எங்களோடு நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் பரிசுத்த தேவன், நீர் கிருபை நிறைந்த தேவன், நீர் அல்பா ஒமேகாவான தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளை ஏறெடுத்து நாங்கள் பார்க்கும்படி எங்களை இந்த ஆராதனைக்கு நீர் அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய தேவன், நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாகும்படி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரியிலே எங்களுடைய பாவங்களை நீர் எடுத்துக்கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொடுத்தோம். இன்றைக்கும் ஆண்டவரே பரிசுத்தவான்களாக உம்முடைய சன்னதியில் நாங்கள் வரும்படி எங்களை நீர் தகுதிப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொடுத்தோம். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை ருசித்தவர்களாக இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஏறெடுத்து பார்த்து எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நோக்கி பார்க்க ஆண்டவரே காலை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா விதமான தடைகளையும் பலவீனங்கள் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் அமருங்கள். இரண்டாவது பாடலாய் பாடுவோம். ஜெபசுத்தியோடு பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. Yeah.
இன்றைக்கான வேத பகுதி யோபு 7ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 21. யோபு 7ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 21 வரை மாறி மாறி வாசிப்போம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறது என்றும், என் கண்கள் நன்மையை காண போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். மேகம் பறந்து போகிறது போல பள்ளத்தாக்குகளில் ஏறுகிறவன் இனி ஏறி வரான். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமாத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும், என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும், என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன். இருபத்தி 1ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். சபையார் அமர்வுகிறோம். தேவன் தாம் இந்த திருவசனத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உளுத்திராம் பைபிள் பிரெஸ்பிட்டீரியன் தமிழ் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வார காலம் நாம் கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி நாம் காணிக்கை தசம் பாகம் ஏற்பதற்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே I'm
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பான நிறைய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோட பேசுறது காலை வேலையில் மற்ற பாடத்திற்கு விருப்பத்திற்கான நன்றி. பிரதம் சிறு காணிக்கை தசுமாக பண்பரை தந்து தலைவர்கள் நம்மை பயன்படுத்த கருவித்தார். எல்லா வழியும் சொன்னார் ஜெயிப்புஞ்சி நடந்தார். நாம் போதக ஜபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஜப சிந்தையோடு சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பாடலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்ம ஜபத்தில் வருகிறார். Thank
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் கனத்திற்கும் மகிமை உடையவரே உடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிற எங்கள் தேவனே, ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் வார்த்தையாக இருக்கிறீர். வார்த்தையின் மூலம் சகலத்தையும் உருவாக்கினீர். உடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே சகலத்தையும் இயங்க வைக்கிறீர். உடைய வார்த்தை கொண்ட ஆண்டவரே சகலத்தையும் இயக்கி வருகிறீர். ஓ ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உருவாக்கின மனுஷனை அவனை நினைப்பதற்கும் அவன் மேல் மனம் இறங்குவதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவன். ஆனாலும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு அளிக்கப்பட்டதான இந்த இலவசமான ரட்சிப்பினாலே, எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு கழுவப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்து எங்களை நீதிமான் ஆக்கினது நிமித்தமாக நீர் எங்கள் மேல் கிருபையாய் இருப்பதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கிருபை அளவில்லாதது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையே எங்களை பலப்படுத்தி வருவதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இதோ உம்முடைய ஜனங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறீர், எங்களுக்கு விடுதலை தருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக கர்த்தாவே, தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கும்படியான தைரியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய இரக்கமும் தயவும் வழிநடத்துதலும் எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டு நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே மீண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டவர்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குவீராக. சகோதரர் டேனிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். டயாலிசிஸ் செய்கிற மகனை தொடர்ந்து கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பேர் பேராக நீர் அறிந்திருக்கிறீர்.
அவர்களை தொடர்ந்து கர்த்தர் தயவாய் நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. தனிமையிலே கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தரே துணை நின்று அவர்களுடைய இருதயத்தின் பிரயாசங்களையும் அவர்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை கர்த்தாவே நீர் நிறைவாக்க நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுடைய குறைவுகளை கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே அவர்களை நிறைவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களோடு கூட கர்த்தாவே இடைப்படும், அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்தருள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே பலவிதமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆண்டவரே சிந்தனையிலும் எண்ணங்களிலும் உணர்ச்சி பூர்வமாக பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு தேவன் இறங்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீரே அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் வரும் பொழுது மாசற்றவர்களாய் அவர்கள் நிற்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தி, ஆண்டவரே இந்த உலக போராட்டங்களில் அவர்கள் ஜெயிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க சிரமப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சணியத்தை கண்டுகொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த சரீரம் பலவீனம் அடைகிறது ஆண்டவரே, இந்த சரீரம் சோர்வடைகிறது ஆண்டவரே, ஆனால் ஆவி உற்சாகமானது என்று நீ சொல்லி இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக தேவனுடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட தேவனே எங்களை உருவாக்க மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் கொடுத்த வேலைகளுக்காக நன்றி. அப்படியாக இந்த வேலையில கர்த்தாவே அவர்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் பெருக செய்ய ஜெபிக்கிறோம். வேலையிடத்துல பலவிதமான சிரமங்களை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குங்க. ஆண்டவரே அவர்கள் எதிர்நோக்குகிறதான அழுத்தங்களையும் நீர் அறிவீர். ஆண்டவரே முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் கொடுத்த வேலையை உற்சாகத்தோடு, மனபாரத்தோடு, உத்தம இருதயத்தோடு செய்ய ஆண்டவரே நீர் உதவித்தார். போக்கிலும் வரத்திலும் அவர்களை காத்தருள மன்றாடுகிறோம். கர்த்தாவே அந்த சம்பாத்தியத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை குறைவில்லாமல் நடத்துவதற்கான எல்லா நிர்வாகத்தையும் கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்தில் சிரமப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே தேவனே நீர் விடுதலை கொடுக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே இப்படியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் கரிசனையோடு படிக்க கல்வி ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நடத்த, ஆண்டவரே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுதும் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுதல் செய்வார். தேவனே இப்படியாக உளுத்திரம் திருச்சபையை தொடர்ந்து கர்த்தர் தயவாய் நடத்த மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தருக்கென்று உத்தம இருதயத்தோடு ஊழியம் செய்ய அவர்களை கர்த்தர் நடத்துகிறார்கள். ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். தேவனே உம்முடைய சித்தம் நிறைவேற மன்றாடுகிறோம். தேவனே எங்களுக்கு நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை உம்முடைய திட்டத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்த ஆண்டவரை நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய மன்றாட்டை கேளும், எங்களுடைய ஜெபத்தை கேளும், எங்களுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தயவாய் இறங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே இந்த வாரம் சனிக்கிழமை நடக்கிறதான பெண்கள் கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த கூட்டத்தை தயவாய் ஆசீர்வதிக்க அநேக பெண்களை கர்த்தாவே நீர் எங்களுடைய பிபி திருச்சபையிலே நீர் சேர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் சிறப்பாக நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு வருகிற சகோதரி சுசிலா மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரியை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆவியினால் வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம்.
கர்த்தாவே எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூரணமாய் சந்திக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தாயாருக்கு நீர் இறங்கி அவரை வழிநடத்த மன்றாடுகிறோம். கடந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரம் அவரை தாங்கி வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்கள் வேண்டிய பலத்தையும் கர்த்தர் தந்தீர். உள்ளத்தில் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் கர்த்தர் போதுமானதாய் தந்தீரதுக்காக நன்றி. வருகின்ற ஆண்டிலும் கர்த்தாவே கர்த்தருடைய சமாதானத்தோடு கர்த்தருடைய பலத்தோடு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க தாய்க்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஜீவித்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளோடு கூட தங்குகிறோம். ஆண்டவரே, மகளையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மையை காண கர்த்தர் மகளுக்கு கொடுத்த தாளந்துகளை கொண்டு இனி சிறப்பாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். குடும்பத்தையும் நடத்த மகளுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வரவிருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தாவை உதவி தாரும். ஆண்டவரே, ஆராதனை முடிந்து இன்றைக்கு ஆண்டு பொதுக்கூட்டம் இருக்கிறது. ஆண்டு பொதுக்கூட்டமும் சிறப்பாக நடைபெற ஆண்டவரே நாங்கள் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி தாரும். தேவனே, எங்களோடு கூட இடைப்படும், எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர் பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார்கள். மீண்டுமா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 வரையும் வாசிக்கிறேன். சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியுமாய் இருந்தான். சிரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும். அவர் இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவன் இடத்தில் அறிவித்தார். இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்மை தடை செய்கிறது. hold us back. அதாவது இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு 3 தடைகள் குறிப்பா நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது இந்த பயம், ஃபியர். அதை எப்படி நம்ம போய் சொல்றது அப்படின்ற அந்த பயம், அது எல்லாருக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இரண்டாவது இந்த கூச்சம் ஷாய், சரியா? ஒரு ஆணுகிட்டயோ ஒரு பெண்ணுகிட்டயோ எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்றது அப்படின்ற ஒரு கூச்சம் நமக்கு வந்து இருக்கும். மற்ற காரியத்தை பேசுறதுக்கு நமக்கு கூச்சம் இருக்காது. ஆனால் இந்த இயேசுவை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான ஒரு கூச்சம் அது நமக்குள்ள வரும். அப்புறம் 3வது இந்த நம்பிக்கையின் மேல், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல, இதுதான் பெரும்பாலும் பெரிய ஒரு
காரணமாக இன்றைக்கு வந்து இருக்குது. நான் நிறைய படிக்கல, எனக்கு நிறைய தெரியல, நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்றது அப்படின்ற இந்த 3 தடைகளை இன்றைக்கு பிரதானமாக நம்ம வந்து இன்றைக்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் இந்த காலை வேளையில இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் இந்த 4 வசனங்கள்ல நம்ம வாசித்த பிரகாரமாக இந்த ஒரு சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி இந்த ஒரு சிறு பெண் இந்த கடவுளை குறித்து, யெகோவா தேவனை குறித்து ஒரு பிரதானமான மனுஷனுக்கிட்ட, ஒரு அந்நிய பிரதானமான மனுஷனுக்கிட்ட தன்னுடைய தேவனை குறித்து பேசினாள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறு பெண்ணு, ஆனால் ஒரு பெரிய மனிதனுக்கிட்ட போய் தன்னுடைய தேவனை குறித்து அவள் பேசுகிறத நம்ம வந்து இன்றைக்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இன்றைக்கு தேவன் பல குறைபாடுகள் இருந்த போதிலும் தேவன் அவளை தமது வேலைக்காக பயன்படுத்தினார். ஏனென்றால் அவள் திறப்பில் நிற்க தயாராக இருந்தால் மற்றும் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தால. அப்படி அப்ப என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட இருதயம் கொண்டிருக்கிறவர்களை தேவன் பார்க்கிறார். நம்மிடத்துல குறைபாடுகள் நிறைய இருக்குது, ஆனாலும் அந்த குறைபாடுகள் மத்தியிலும் தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த திறப்பின் வாசல்ல தேவன் நிற்க நம்ம வந்து நிற்க தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியான மகளாக நாம் நிற்க கர்த்தர் நம்மை வந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இந்த பயம், இந்த கூச்சம், இந்த நம்பிக்கையின்மை, இவைகளெல்லாம் எப்படி நம்ம வந்து சமாளிக்க முடியும் என்பதை நமக்கு வேதம் வந்து கற்று கொடுக்கிறது. முதலாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், பல குறைபாடுகள் மத்தியில தேவன் தம்முடைய பணிக்காக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அது நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் நாம் உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, உலகத்தாரை போல வாழ்வதற்காக தேவன் நம்மை வந்து அழைக்கல. அதற்காக கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி நீ உல்லாசமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கல. மாறாக அந்த கல்வாரி சிலுவையை குறித்து பேசவும் அந்த தேவனுடைய பணியை செய்யவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அது முதலாவது நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து வாசிக்கிறோம் முதல் காரியத்துல, சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகுமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். இந்த இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது தாவீது ராஜா அவர் அரசாளும் பொழுது இந்த சீரியா தேசத்தை கைப்பற்றுகிறார். அப்புறம் அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கலாம், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நிறைய சண்டை வரும், போர் வந்து வரும். இஸ்ரேல் சிரியாவை தாக்கும், அப்புறம் சிரியா வந்து இஸ்ரேலை தாக்கும். இப்படியே மாறி மாறி தாக்கி கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சமயத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், இந்த சீரியர்கள் வந்து இஸ்ரேலை தாக்கி என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரேலுடைய பழக்கமும் சரி அல்லது மற்ற தேசத்தாருடைய வழக்கம் என்னவென்றால், போருக்கு போனாங்கன்னா அந்த தேசத்தை அவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, கைப்பற்றிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன செய்வாங்கன்னா, அந்த சிறு பிள்ளைகள், குறிப்பா பெண்களையும் அப்புறம் ஆண்கள் என்று சொல்லும்போது பலவான்கள் அப்புறம் உடைமைகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. சரியா? அப்புறம் மனைவிமார்கள், பெண்கள், அந்த மனைவிமார்கள், வயசானவங்க,
அவங்கெல்லாம் வந்து அந்த தேசத்துல அவங்க வந்து விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பொறுத்தவரை வரைக்கும் அவங்களும் வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த சிறு பெண்மணிகள், இந்த பலவான்கள், இவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து சிறையாக கொண்டு வந்துடுவாங்க. அப்ப அதுல நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த இடத்துல ஒரு சிறு பெண் என்பதை நம்ம வந்து பார்க்கணுமே. சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு சிறு பெண் என்று சொல்லும் பொழுது இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல லிட்டில் மேட் அப்படின்னு போட்டிருக்கோம். லிட்டில் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ 12 18 அல்லது 20 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு வாலிப பெண் சொல்லலாம். இந்த பெண்ணை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு அடிமையாக கருதப்பட்டவர், ஒரு அடிமையாக, ஏனென்றால் ஒரு தன்னுடைய தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர். இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு தகுதியற்ற ஒரு பெண், இல்லைங்களா? தகுதியற்ற ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தேசத்துக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு எந்த ஒரு உபயோகமும் உபயோகமா இருக்க முடியல. மாறாக நம்ம வந்து பார்க்கிறோம், இப்ப சிரியா தேசத்துல கொண்டு வந்து ஒரு அடிமையாக பணியாற்ற, வேலை செய்ய அவள் வந்து கொண்டு வரப்பட்டாள். ஒரு தகுதியற்றவள். அப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவள், அவளுடைய குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா என்ன பார்க்கிறோம்னா, தன்னோட குடும்பத்தை அவள் வந்து விட்டு வந்திருக்கிறான் இஸ்ரேல்ல இருந்து சிரியாவுக்கு. அப்புறம் நாகமான் மனைவிக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்டவள் என்று நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பிரியமானவர்களே, ஒரு அடிமை பெண் என்று நம்ம வந்து சொல்லும் போது என்னன்னா, வேலை தான் செய்யணும். அவ வந்து வேலை தான் செய்யணும், பேசக்கூடாதுன்னா எஜமானனோ அல்லது எஜமானி கிட்ட அவ வந்து குரலை வந்து உயர்த்தக்கூடாது, அதிகாரம் செலுத்த முடியாது. மாறாக எஜமானி வந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் அவ வந்து செய்யணும். அவ சொல்வதை செய்வதற்காகவே அவள் கொண்டு வரப்பட்டாள். கட்டளை கொடுக்கவோ அல்லது கட்டளை செலுத்தவோ அவள் வந்து கொண்டு வர படலை என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு பலவீனமான பாத்திரமாக அந்த இடத்துல அவள் வந்து காணப்படுகிறார். சரியா? அதாவது ஒரு தகுதியற்ற நிலைமை, ஒரு அடிமையாக குடும்பத்தை விட்டு வந்தவள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, நாகமானுடைய வீட்டில அவள் வந்து ஒரு பணி பெண்ணாக அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அந்நிய தேசத்துல அவள் வந்து வந்திருக்கிறாள். ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், ஒரு அந்நிய தேசத்துல அவள் வந்து வந்திருக்கிறாள். ஒரு அந்நிய வீட்டில, அந்நிய என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாத ஒரு குடும்பத்துல பணி பெண்ணாக அவ வந்திருக்கிறார். அந்நிய தேசத்துல, அந்நிய குடும்பத்துல. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு அந்நிய அதிகாரத்துக்கு அவள் உட்பட்டவளாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அந்நிய அதிகாரத்திற்கு அங்க வந்து ஒரு தெய்வீகம் வந்து இல்லை, கடவுளை குறித்தான காரியம் ஒன்றும் இல்லை. முற்றிலுமாக முழுமையாக என்ன பார்க்கிறோம்னா, ஒரு அந்நிய சூழல் தான் அந்த வீட்டில இருந்தது, அந்த தேசமும் இருந்ததை நம்ம வந்து பார்க்கணும். வேதத்துல இன்னொரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இங்க ஒரு சிறு பெண் கொண்டு வரப்பட்டால், ஆதி ஆகமத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம், யோசேப்பு என்கிற மனிதன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். சரியா? யோசேப்பு தேவனை அறிந்தவன், ஆனாலும் ஒரு அந்நிய தேசத்துல, ஒரு அந்நிய குடும்பத்துல, ஒரு அந்நிய அதிகாரத்துல அவன் வந்து இருந்தான் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப பிரியமானவர்களே, அந்நிய தேசத்துல, அந்நிய குடும்பத்துல, அந்நிய அதிகாரத்துல கட்டுப்பட்டவளாக இருந்த அந்த பெண்மணியினுடைய இடத்துல அந்த குறைபாடுகளை நம்ம வந்து பார்க்கணும். இல்ல, குறைபாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன குறைபாடுகள் நம்ம வந்து பார்க்கும்போது, அவளிடத்துல அந்த தகுதியற்ற தன்மையை,
அப்புறம் அவர்கிட்ட இந்த லிமிட்டேஷன் வந்து இருந்தது, நிறைய பேச முடியாது. அப்புறம் பலவீனங்கள் வந்து இருந்தது. பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க வந்து மறந்துடவே கூடாது, பலவீனங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா உணர்ச்சி பூர்வமான பலவீனம். என்னன்னா குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா விட்டுட்டு வந்தவன், அவளுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க இருக்கான்னு தெரியாது, எல்லாத்தையும் விட்டு வந்தவன், அவளுடைய உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும் இல்ல? ஒவ்வொரு நாளும் இரவுல எத்தனை மணி நேரம் அவன் வந்து படுக்கிறான் என்பது நமக்கு வந்து தெரியாது. ஆனாலும் படுக்கும் பொழுது யோபு சொன்னது போல என்னுடைய படுக்கை இன்பமாய் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனாலும் தரிசனங்கள், கடவுளுடைய தரிசனங்கள், கனவுகள் இதெல்லாம் என்னை போட்டு வாட்டுது அப்படின்னு யோபு சொல்வது போல அவன் எத்தனை இரவு தூக்கம் இல்லாமல் அவ வந்து இருந்திருப்பாள். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், பலவீனங்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, இப்படிப்பட்ட பலவீனம், இப்படிப்பட்ட வரம்புகள், அதாவது லிமிட்டேஷன்ஸ், இப்படி ஒரு ஒரு நிறைய காரியத்தை செய்ய முடியாத ஒருத்தி, ஒரு பணிப்பெண், கடவுள் பாருங்க அவளை ஒரு அந்நிய தேசத்துக்கு கொண்டு வர ஒரு நோக்கம் கொண்டு இருக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். God has a purpose to bring her into a strange land. ஒரு அந்நிய தேசத்துக்கு அவளை கொண்டு வரும்படியாக தேவன் ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சிறுமியோடைய வாழ்க்கையில, இந்த பணிப்பெண்ணுடைய வாழ்க்கையில அவளுடைய தகுதியற்ற தன்மை, இந்த குறைபாடுகள், இந்த பலவீனங்கள் எல்லாம் அது அவளுக்கு அது அப்படியாக இருக்கலாம். ஆனால் தேவன் அவளை இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சொகுசான வாழ்க்கையிலிருந்து, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்தோடு இருந்த ஒரு சூழல்ல இருந்து தேவன் அவளை பிரித்து ஒரு அந்நிய தேசத்திற்கு தேவன் கொண்டு வருகிறார் என்றால் அது என்ன காட்டுகிறது? இவளுடைய பலவீனங்களை, இவளுடைய வரம்புகளை, லிமிட்டேஷன், இவளுடைய தகுதியற்ற தன்மையை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், அவைகள் தேவனுக்கு ஒரு மிகுந்த வளங்களாக பார்க்கிறார். God sees them as a great resources to be used for his glory. இல்ல, அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். இவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு குறைபாடுகள் வந்து இருக்குது. ஆனா அவ எப்படி பார்த்தாலும் தெரியல. ஆனா ஆண்டவர் அந்த குறைபாடுகளை தமக்கு இது ஒரு பெரிய பலன்களாக, இவளை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய முடியும் என்று தேவன் அதை பார்க்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம வந்து பார்க்கலாம் என்னன்னா, நாகமான் அப்படின்ற மனுஷனை நம்ம வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட நல்ல ஒரு நற்பெயர் கொண்டவன், சரிங்களா? அதுதான் அந்த 1ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கணும். படைத்தலைவன் அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல அதிகாரத்துல உள்ள ஒரு படைத்தலைவனாக அவர் வந்து காணப்படுறார். அதாவது சரீர பிரகாரமாக நல்ல ஒரு தலைவன், பெயர் பெற்ற ஒரு தலைவன். ஆனால் என்ன பார்க்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல இழந்து போன ஒரு மனுஷன். He lost spiritually. ஆனா இந்த சிறுமியை நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த சரீர பிரகாரமாக அவளுக்கு எல்லா குறைபாடுகளும் இருந்தது. லோ ரெப்யூட்டேஷன், வரம்புகள் இருந்தது, தகுதியற்ற தன்மை, பலவீனங்கள் வந்து இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து பார்க்கிறோம், அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருந்தார். அப்ப தேவன் பாருங்க, இழந்த ஆத்துமாவை ரட்சிக்க தேவன் ஆத்மீகத்தில் ஜீவிக்கின்ற ஆத்துமாவை பயன்படுத்துகிறார். அப்ப பிரியமானவர்களே, இழந்து போன ஆத்துமாவை எழுப்புவதற்கு, தூக்கி விடுவதற்கு தேவன் யாரை பயன்படுத்த முடியும்? ரட்சிக்கப்பட்ட மனுஷனை தான் தேவன் பயன்படுத்த முடியும்.
ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, ஒருவனை பாவத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு, ஒருவனுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான செய்தியை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல முதிர்ச்சி அடையணும், அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி 100% வரணும், அல்லது எனக்கு போதுமான வேத அறிவெல்லாம் இருக்கணும், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படியே கரைத்து குடித்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்ற மாதிரி நான் இருக்கணும். சரியா? அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த சுவிசேஷத்தை எப்படி அப்படி நுட்பமா சீனன் கிட்ட எப்படி பேசுறது, தமிழ்நாடு கிட்ட எப்படி பேசுறது, மலையக்காரன் கிட்ட எப்படி நான் பேசுறது, இதெல்லாம் அந்த டெக்னிக் ஸ்கில் எல்லாம் எனக்கு இருந்தாச்சா, then I am ready. இந்த சிறுமி என்ன டெக்னிக் படிச்சா? இந்த சிறுமிக்கு எந்த காலேஜ்ல போய் படிச்சா? இந்த சிறுமி எந்த ஆத்மீக முதிர்ச்சி அடைந்தா? பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனம். Second Corinthians 4:8-10 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-10. நாங்கள் உற்பத்தியிலும் நெருக்கப்பட்டோம், ஓங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 8-10 சரியா? ஓகே, பரவாயில்ல, அவங்க எழுதிட்டு. சரி, பரவாயில்ல. என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த பைத்தியமானவைகளை இழிவானவைகளை 1 கொரிந்தியன்ஸா 1 கொரிந்தியர் சரி பரவாயில்ல, பலவீனமானவைகளை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கவனிங்க, நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, இதுதான் நம்ம, அதாவது தகுதியற்ற தன்மை, இதுதான் நம்முடைய குறைபாடுகள். நமக்கு லிமிடேஷன் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இவைகள் எல்லாம் நமக்கு முன்பதாக அப்படியே நிற்கிது, சுவர் மாதிரி நிற்கிது. இந்த சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு இன்றைக்கு நமக்கு இதுதான் இந்த தடையாக இருக்கிறது. நான் நிறைய படிக்கல, நிறைய தெரியாது, இல்லை நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் சரியா இல்லை, சரி இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம சொல்லிக்கிறோம், இல்லை வாழ்க்கையே சரியில்லை, அப்படி எப்படி நம்ம இன்னும் எப்போ சரியா வருது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இன்னைக்கு இந்த குறைபாடுகளை நம்ம பார்க்கிறோம், ஒரு சுவராக நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நம்ம சுவிசேஷம் கொண்டு போக முடியல. ஆனா பிரியமானவர்கள், மறந்துடாதீங்க, இன்றைக்கு தேவன் எப்படியாக பார்க்கிறார்,
தேவன் இந்த இந்த சுவரை இங்க கீழே எப்படியாக பார்க்கிறார். இழந்து போன ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர, ரட்சிக்கப்பட்டவர்கள் இழந்து போனவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக இந்த பலவீனங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். It is a platform. It's a ladder. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது சுவராக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் இந்த சுவரை கீழே தள்ளி இதை பயன்படுத்தி இந்த சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக தேவன் விரும்புகிறார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த சிறு பெண்ணை, அடிமை பெண்ணை, பணிவிடைக்காரியாக இருக்கிற இந்த பெண்ணை தேவன் பயன்படுத்த சிரியா தேசத்துல, ஒரு அந்நிய தேசத்துல தேவனுடைய செய்தியை கொண்டு போவதற்கு இந்த அந்நிய பெண்ணை தேவன் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, இன்றைக்கு நான் சொன்னது போல நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல முதிர்ச்சி அடையாமல் இருக்கலாம், வேத அறிவு நிறைய இல்லாம இருக்கலாம், இந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகணும் என்ற சரியான டெக்னிக் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you. உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் நீங்க அப்படியே இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார், உங்களை மீட்டெடுத்தார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த திறப்பின் வாசலில் நாம் நிற்க தேவன் இந்த சிறு பெண்ணை சிரியா தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். 3ஆம் வசனத்துல பாருங்க, அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி நேரத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும். சரியா? இங்க அவள் ஒரு பாலமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்நிய தேசம், கர்த்தரை அறிந்த ஒரு பணிப்பெண். இப்போ பணிப்பெண்ணுடைய தெய்வத்தை இந்த அந்நிய தேசத்துக்கு அறிமுகப்படுத்த அவள் ஒரு பாலமாக அமைகிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த பணிப்பெண் இந்த வார்த்தை சொல்றால, என்ன சொல்றா, ஓகே போட்டு தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால். சரியா? அப்ப தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் அப்படின்னா வார்த்தை சொல்வதற்கு முன்னதாக இந்த எஜமானனுடைய அல்லது எஜமானியுடைய கணவர், எஜமானன், அவர் படுகிற பாடுகளை எந்த அளவுக்கு அவ பார்த்து அதை அவருடைய மனசு உடைஞ்சிருக்கும்ல. இந்த குஷ்டரோகத்தினால் என்னுடைய எஜமான் இவ்வளவு பாடுபடுறாரு, நல்ல பேர் இருக்குது, நல்ல பதவி இருக்குது, பணம் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா அவருடைய சரீரத்துல இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், உணர்ச்சி பூர்வமா எவ்வளவா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, சரீர பிரகாரமாக அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய ஆவி ஆத்மா எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கணும் என்பதை நிச்சயமா அவ அத எத்தனை நாள் அவ பார்த்தா தெரியாது. ஆனா அதெல்லாம் அவ பார்த்து தன்னுடைய இருதயத்துல ஒரு மனதுருக்கம் வந்திருக்கு பாருங்க. அந்த மனதுருக்கம் அவளுக்கு வந்ததுனால தான் அவ என்ன செய்யறான்னு பார்க்கிறோம். நீ போ அப்படின்ற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் அப்படின்னு அவ சொல்றா. அந்த தைரியம் வருது பாத்தீங்களா? அந்த தைரியம் எப்படி வருகிறது? அந்த மனதுருக்கம், அந்த கம்பேஷனட், அந்த மனதுருக்கம் ஒருவனுக்கு வந்தாதாங்க அவன் அந்த தைரியம் அவனுக்கு வரும். மனதுருக்கம் வரலன்னா நமக்கு எந்த காலமும் இந்த தைரியம் வராது. இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது பாருங்க. ஐயோ, பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறானே, இவனுக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது நான் அறிவிக்கணுமே. இந்த பாவத்தினுடைய விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம், தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நித்தியமாக அவன் அக்கினி கடலிலே கழிக்க போகிறானே என்று அந்த மனதுருக்கம் நமக்கு இருக்கும்
இருக்குமானால், பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த இயேசுவை குறித்து பேச அந்த எல்லா தைரியத்தையும் I will accumulate. எல்லாம் சேர்த்து பேச. இந்த பணிப்பெண்ணுங்க, எஜமானி எங்க இருக்கிறா, இவன் எங்க இருக்கிறா? அப்ப அந்த எஜமானி கிட்ட போய் பேசுறதுக்கு அவளுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த மனதுருக்கம், அந்த கம்பேஷன் என்பதை பார்க்கிறோம். அந்த 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 தன்னுடைய அந்த லோ ரெப்புடேஷன், அந்த தாழ்வான நிலை கூட அவளுக்கு பெருசா அது தோணல. சரியா? அது நான் இப்படி இருக்கிறேன்னா அப்படி இருக்கிறேன், அதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லல. மோசே ஆண்டவர் கூப்பிடும் பொழுது மோசே என்ன சொன்னா? நானே திக்குவாங்கி படித்த ஒரு மேதை மோசே, அரண்மனையில இருந்த ஒரு மனுஷன். ஆனா கடவுள் கூப்பிடும் போது நான் திக்குவாங்கி என் அண்ணனை கூட்டிட்டு போங்க. அப்புறம் எரேமியா சொல்றாரு. எரேமியா என்ன சொல்றாரு? நான் பேச முடியாது, நான் சின்ன பையன், நான் இப்படி பேசுறது அப்படின்ற. ஆனா இந்த பணிப்பெண்ணு நோ எக்ஸ்கியூஸ், கம்பேஷன். அந்த மனதுருக்கம் வந்ததுனால எல்லா தைரியத்தையும் அவர் சேர்த்து என்ன செய்கிறார்? அவள் எஜமானி கிட்ட இந்த செய்தியை கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திறப்பிலே நின்று மனிதனை தேவனுடன் ஒப்புரவாக்க தேவன் இந்த சிறு பணிப்பெண்ணை ஒரு அந்நிய தேசத்திற்கு அழைத்து வந்தார். இன்றைக்கு சண்டே ஸ்கூல்லையும் சரி, இந்த பகுதிக்கு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது இன்னைக்கு என்ன பிரதானமான செய்தி அப்படின்னாக்கா, தேவன் நோய்களை குணமாக்குவார். நாகமானுக்கு சீக்கு இருந்தது, குஷ்டரோகம் இருந்தது, தேவன் குணமாக்கினார். God is a healer. தேவன் குணமாக்குகிறவர். பிரியமானவர்களே, செய்தி அது அல்ல. செய்தி அது அல்ல. செய்தி என்ன? ஒரு சிறு பெண் இந்த அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது பாவத்திலே இழந்து போன இந்த நாகமான் அவன் தேவனிடத்திலே ஒப்புரவாகும்படிக்கு இந்த பணிப்பெண் ஒரு பாலமாக அமைகிறாள் என்பது தான் இந்த பகுதியின் செய்தி. இந்த பணிப்பெண் ஒரு ஒப்புரவாகிற ஒரு ஏஜென்டாக, ரீகன்சைலர் அல்லது ரீகன்சைல் பண்ணுகிற ஒரு ஏஜென்டாக தேவன் இங்கே பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5:20 நம்ம அதான் வாசிக்கிறோம். நம்முடைய வார இதில் அந்த தீமை நீங்க வாசித்தீங்கன்னா அது பார்க்க. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் தேவனுடைய ஸ்தானாபதிகளாய் இருக்க, அம்பாசடர். அப்ப அம்பாசடருடைய வேலை என்ன? 2 சாராருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதுதான் அம்பாசடர். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற நீதிமானாக்கப்பட்ட நமக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறார்? அம்பாசடர். அம்பாசடர் கார்ல அம்பாசடர், ஸ்தானாபதிகள். சரியா? அது தூது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய செய்தியை கொண்டு போகிற அம்பாசடராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒப்புரவாகுதலின் செய்தியை கொண்டு போகக்கூடிய மனதுருக்கம் கொண்ட ஆணையும் பெண்ணையும் தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தேவன் இந்த பணிப்பெண்ணை பயன்படுத்தி அந்த சிரியா தேசத்திற்கு ஒரு பெரிய நற்செய்தியை கொண்டு வர தேவன் அந்த பணிப்பெண்ணை பயன்படுத்தினது போல இன்றைக்கு நம்மை சுற்றி பாவத்தை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த
உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பேச நம்மை ஸ்தானாபதிகளாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வந்து பார்க்கிறோம் கம்பேஷனேட், மனதுருக்கம் கொண்ட விசுவாசி, கம்பேஷனேட் பிலீவர். இன்றைக்கு இது மறந்துடாது, இது நம்மளை விட்டு போகாது. இது நம்ம கிட்ட தான் இருக்கும். சரியா? இது நம்மகிட்ட குறைபாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து போகாது. நம்ம சாகிற வரைக்கும் அது நம்மோடு கூட தான் இருக்கும். ஆனாலும் இவைகளின் மத்தியில நம்மளை தேவன் என்ன செய்கிறார்? பாலமாக பயன்படுத்தி இந்த இழந்து போன ஆத்மாக்களை அவங்களுக்கு செய்தியை கொண்டு போக தேவன் நம்மை பயன்படுத்தும். நம்மளால செய்ய முடியாது. மாறாக நம்ம வந்து பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. லூக்கா 12, 11, 12. ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போதே எப்படி எண்ணத்தை மாறுதாரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். நீங்க பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? இந்த நேரத்துல கொடுப்பாராம். இல்ல, நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இம்மீடியட் ரியாக்ஷன், நான் என்னத்தை போய் சொல்றது, நான் யாரு, நான் பாஸ்டரா, சரிங்களா, நான் வேதமே எனக்கு நிறைய தெரியாது, ஆதியாகமும் எங்க இருக்கக்கூடிய எனக்கு தெரியாது, எனக்கு நிறைய தெரியாது. இப்படி சொல்லும் போது நம்ம என்ன திரும்ப சொல்றோம்? என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. என்னால முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடியாது. அப்ப நீ யாரை நம்பி இருக்கிற? உன்னை நீ நம்பி இருக்கிற. உனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்னை ஆட்கொள்ளும் என்ற அந்த விசுவாசம் உனக்கு இல்ல பார்த்தியா? அப்ப எப்போ நீ வந்து நான் சுவிசேஷம் சொல்ல முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அப்படி சொல்றையோ, அது என்ன காட்டுது? உன்னுடைய அவிசுவாசத்தை காட்டுது. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். இங்க வசனம் என்ன சொல்லுது? நீ போய் நில்லு, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் நம்ம சுவிசேஷம் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? என்னையே நம்பிட்டு இருக்கிறோம். நம்மையே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கிறோம். ஆவியானவரே, நான் போறேன், நான் பேசணும், உதவி செய்ய. இந்த சிறுமிக்கு அப்பா வரல, அம்மா வரல, இல்ல மாமா வரல, அத்தை வரல, சித்தப்பா வரல, சின்னம்மா வரல, பெரியப்பா வரல, பெரியம்மா வரல, நண்பன் வரல, யாரும் வரல. கூட யாராவது இருந்தாங்களா சிறுமிக்கு? போனா உண்டியா அந்நிய தேசத்துல உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிற நாச்சியாரை பார்த்து, ஓ இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் இஸ்ரவேல்ல, போய் பாரு அப்படின்றார். பிரியமானவர்களே, ஆவியானவர் உதவி செய்கின்றார். அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு பெரிய விசுவாசம் இந்த சிறுமி. சின்னவன், உருவத்துல சின்னவன், தகுதியில சின்னவன், வரம்புகள் உள்ளவன், பலவீனம் உள்ளவன், ஆனா விசுவாசம் பெருசுங்க. சரியா? அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த 3ஆம் வசனத்துல பகுதி இறுதியில பார்க்கிறோம். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். சரிங்களா? இது நம்ம வந்து வாசிக்கும் போது நமக்கு அப்படி பெருசா ஒன்றும் தெரியல.
திருப்புங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 4:27. வாசிங்க அந்த வசனம். அல்லாமலோ எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. அதே எலிசா இங்கதான் தீர்க்கதரிசி. நாகமான் இருக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி. சரி, அப்ப எலிசா காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் இருந்தாங்க. சரியா? 1 இல்ல 2 இல்ல, நிறைய. தொடர்ந்து ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமான் அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த சிறு பெண்ணு இஸ்ரேல்ல இருக்கும் பொழுது, அதாவது சிறைப்பட்டு கொண்டு போவதற்கு முன்னதாக, அவ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு 12 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். 12 வயசுல அவ சிறைப்பட்டு கொண்டு போறா அப்படின்னு வைங்க. அப்ப 12 வயசு வரைக்கும், விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசுல வச்சுங்க, 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அங்க இஸ்ரவேல்ல குஷ்டரோகி நிறைய இருந்தாங்க. ஆனா குஷ்டரோகி குணமாக்கப்பட்டதை ஒரு ஆளு கூட அல்லது ஒரு செய்தி அவ கேட்டதில்லை, பார்த்ததில்லை. குஷ்டரோகி நிறைய இருந்தாங்க. ஆனா ஒரு ஆளு கூட தேவன் குணமாக்கியது அவள் பார்த்ததில்லை, செய்தி கேட்டதும் இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து அவ கொண்டு போகப்படுறா. அவ கொண்டு போகப்பட்டவன் இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அப்ப எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? கண்ணு பார்க்கல, காது கேட்கல, ஆனால் என் தேவன் செய்வார் என்ற அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் நம்மள்ட்ட இருக்குதா? இந்த விசுவாசம் எலிசா தீர்க்கதரிசி அவரை குணமாக்குவார் என்று அவள் எந்த அடிப்படையில் உறுதியாக நம்பினார்? விசுவாசம். அவளுடைய விசுவாசம் என்று பாருங்கள், பெரிய விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 3ஆம் வசனத்துல தமிழ்ல அது அப்படியே பாக்கியமா அப்படியே வருது. அதை கொஞ்சம் பிரித்து நம்ம பார்க்கணும்னா 3ஆம் வசனத்துல அவள் தன் ஆட்சியாரை பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற போவார் ஆனால், சரிங்களா? போவார் ஆனால் அப்படின்னு பார்க்குறேன். இந்த 2 வார்த்தை போவார் ஆனால், சரியா? ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, and she said unto the mistress, would God. சில டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம், would I wish, oh that if only அப்படின்ற வார்த்தை. ஸோ இதெல்லாம் இந்த எபிரேய மொழியில அஹாலே என்ற வார்த்தை வரும். அஹாலே அப்படின்னு, அஹாலே சொல்லுங்க, அஹாலே அஹாலே ஹா, எச்சித்துப்பு வரும்ல, அஹாலே அஹாலே அப்படிங்க. சரி, இந்த அஹாலே என்ற வார்த்தை அப்படின்றது என்ன அப்படின்னா, அது அந்த ஆங்கிலத்தில் தமிழ்ல போட்டிருக்கேன். தெய்வீக தலையீடு மட்டுமே இந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்ற தீவிர ஏக்கத்தை அவள் அறிவிக்கிறாள் அப்படின்னு பாருங்க. சரியா? அதாவது பாருங்க, அந்த இந்த நோய் பிரதானமாக அவனுடைய அதாவது நாகமானுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையாக குணமடையணும். இது தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும், அது தேவன் செய்யணும் என்ற அந்த உள்ளளவான அந்த ஏக்கம், அதுதான் இந்த அஹாலே என்ற வார்த்தை அர்த்தம். சரியா? உள்ளுக்கு குணமாகணும் அப்படின்ற அந்த 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 ஏக்கம் தான் என்ன செய்யுது, அவளை தைரியப்படுத்தி
இந்த நாச்சியார அல்லது அந்த எஜமானி கிட்ட அவ வந்து சொல்றா, இஸ்ரேல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் போய் பார்ப்பார் என்றால் நீக்கி விடுவார் அப்படின்னு அவ வந்து சொல்கிறத நம்ம வந்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது பாருங்க. we know about Jesus. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு வந்து தெரியுது இல்ல? என்ன தெரியுது? உலக இரட்சகர், நமக்காக சிலுவையில வந்து மரித்தாரு, நம்மளுடைய பாவங்களை அவர் மட்டும்தான் மன்னிக்க முடியும், அவரை நம்பினா மட்டும்தான் நம்ம வந்து பரலோகம் போக முடியும். இந்த சத்தியம் நமக்கு வந்து தெரிகிறது. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இந்த சத்தியத்தின் மேலே எவ்வளவு விசுவாசம் கொண்டிருக்கிறோம்? பவுல் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:14 அவர் வந்து சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேல பவுல் எவ்வளவு விசுவாசம் கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் தான் என்ன செய்கிறது? அவர் எதுக்கும் பயப்படாம, அஞ்சாம, துணிகரமா இந்த சுவிசேஷத்தை ராஜாக்களாக இருந்தாலும் சரி, பிரபுக்களாக இருந்தாலும் சரி, அது படித்தவனாக இருந்தாலும் சரி, பரிசேயனாக இருந்தாலும் சரி, அல்லது சதுசேயனாக இருந்தாலும் சரி, அது தரித்திரனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் அவர் போய் இயேசுவை குறித்து அவர் பேசுகிறத நம்ம ஏனென்றால் அந்த விசுவாசங்க, விசுவாசம் அவ்வளவு பெரிய விசுவாசம். இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு இந்த பவுல போல, ஏன் இந்த சிறுமி போல விசுவாசம் படி உனக்கு வேணாம். எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கணும்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன செய்வேன்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை பெருக்க செய்வீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, இந்த சிறுமியினுடைய தைரியம், அந்த விசுவாசம் நாகமானுடைய வாழ்க்கையில என்ன செய்தது? ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. சரிங்களா? லைஃப் சேஞ்ச், நாமான்ஸ் லைஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். வாசிங்க அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்துல ரெண்டு ராஜாக்கள் 5:15 வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து, அதாவது இந்த நதி, யோர்தா நதியில அவர் வந்து 7 முறை முழுக்கி எழும்பின பிறகு சுகமாயிட்டாரு. சுகமாயிட்டு பாருங்க, அவரு வந்து இப்ப எலிசா முன்னுக்கு வந்து நிற்கிறார். நின்று என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, கவனிச்சு பாருங்க, ஒரு வினோதம் என்ன தெரியுங்களா? இங்க சுகம் ஆயிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 3 நாள் காய்ச்சலா படுத்துட்டு 4ஆம் நாள் நல்லா ஆயிட்டேன், சரியா? அப்ப யாராவது நம்மளை பத்தி காய்ச்சல் எப்படி இருக்கு, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவோம்? நல்லா ஆயிடுச்சு, காய்ச்சலாம் பறந்து போச்சு, சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? இப்ப நாகமான் அவர் சுகமாயிட்டாரு. சுகமாயிட்டு இங்க தேவ மனுஷனுக்கு முன்பாக எலிசாவுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது, எலிசாவே, எலிசாவே, தீர்க்கதரிசியே, எத்தனை வருஷமா போராடி கொண்டிருந்தேன் தெரியுமா இந்த குஷ்டரோகத்தை வைத்துக் கொண்டு. ஆனால் நீ சொன்ன பாத்தியா, ஒரே ஒரு வார்த்தையில 7 தடவை முழுங்கு, நான் சுகமாயிட்டேன், சுகமாயிட்டேன், ஹல்லேலூயா சொன்னாரா?
சொல்லலைங்க, சொல்லல. அப்பன்னா என்ன அர்த்தம்? சுகமாகுவது தேவனுடைய சித்தம் இல்லை. அதாவது சுகமாகணும் என்பது அதுதான் பிரையாரிட்டி இல்ல. இந்த நாகமான், அந்நிய தேசத்துல இருக்கிற இந்த நாகமான் இந்த யெகோவா தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுடைய இருதயம் மாற வேண்டும். அந்த சிரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் இந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்கிறார்? இந்த அதிசயத்தை செய்கிறார். அதனால நாகமான் வந்து சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்லி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. பிலிப்பியர் 2 ஓகே, வாசிங்க வசனம் 9-10. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூலோகத்தோர் பூமி கீழாருடைய முழங்கால் யாவும் உணவும்படிக்கும் 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை தேவன் உயர்த்தினது முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படிக்கு. இதுதான் தேவனுடைய அந்த கல்வாரி சிலுவையின் நோக்கத்தை நாம் வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இங்க வந்து மறந்துடவே கூடாது, இந்த சிறு பெண்ணு ஒரு அந்நிய தேசத்து தலைவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவி ஆத்மா சரீரம் குணமடைந்ததை நம்ம ஒரு சிறு பெண்ணை தேவன் பயன்படுத்தினார். அதே போல இன்றைக்கு வந்து மறந்துடக்கூடாது, தேவன் உங்களையும் அவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்த விரும்புகிறார். உங்களிடத்தில் குறைகள் இருக்கலாம், நிறைய படிப்பு இல்லாம இருக்கலாம், வசதிகள் இல்லாம இருக்கலாம், சரிங்களா, பெரிய வேலை இல்லாம இருக்கலாம், பைபிள் காலேஜ்ல போய் படிக்காம இருக்கலாம். நான் மறந்துடாதீங்க, தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது, சமாதானத்தின் செய்தியை கொண்டு வருவதற்கான தூதராக நீங்கள் இடைவெளியில் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இழந்து போன ஆத்மாவை தேவனிடத்துல சேர்ப்பதற்கு நீங்க நடுவில் தான் நிற்கிறீங்க. யூ ஆர் த பிளாட்ஃபார்ம், யூ ஆர் த அம்பாசடர். வேற யாரும் இந்த செய்தியை கொண்டு போக முடியாது. வேற யாரும் இந்த 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 இழந்து போனவனை தேவனிடத்துல கொண்டு வர முடியாது. அது நீங்க மாத்திரம் தான் செய்ய முடியும். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். நம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் அவர் ரட்சிப்பின் கிரியை செய்வதால் நீங்கள் அவர் மீது மிகுந்த விசுவாசம் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் ரட்சித்தாரோ, அந்த அற்புதத்தை நீங்க வந்து கண்டீங்களோ, அதே இந்த இழந்து போன ஆத்மா காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடவுள் மேல விசுவாசம் வைங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் வந்து கொடுக்கிறேன். எல்லாருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, எல்லாம் நிறைய பேர் எல்லாம் விசுவாசி தானே இருப்பாங்க. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போங்க, போடுவீங்களா இன்னைக்கு ஒரு செய்தி? ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் அதை செய்யுங்க.
ஒரு செய்தி போடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவரே வழி, சத்தியம், ஜீவன். அவர் அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு ஒரு செய்தியை போடுங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, தேவமானவர்களே, இனி யாருக்கு முன்பாக நீங்க நிற்க தயாராக? Are you dare to do? தேவன் தாம் நம்மோடு கூட இடைப்படுவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களை ரட்சித்து பாவ மன்னிப்பை எங்களுக்கு அருளியது நாங்கள் உல்லாசமாய் வாழ்வதற்காக சுவிசேஷத்தின் சிறு பெண்ணை போல ஆண்டவரே, சுவிசேஷத்தின் செய்தியை நாங்கள் கொண்டு போவோம். ஒரு பாலமாக நாங்கள் அமைய எங்களுக்கு உதவித்தான். நாங்கள் உங்களுடைய தூதர்களாக இருக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய பயத்தை நீக்கும், எங்களுடைய கூச்சத்தை நீக்கும், எங்களுடைய அபிசுவாசத்தை நீக்கும். தைரியமாய் நாங்கள் எங்களுடைய சுவிசேஷத்தை கொண்டு போக எங்களுக்கு உதவினார். தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஆமாம். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாக பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற யாவரும் நீங்கள் எழுந்து நிற்க கேட்கிறேன். பிரியமானவரே, நமக்காக நாம் ஜெபித்து கொள்வோம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய திரு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நினைவு கூற நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாம் கூடியிருக்கிறோம். எல்லாவற்றையும் தியாகம் செய்து நமக்காக பலியான அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த செய்தியை கொண்டு போக, இந்த சுவிசேஷத்தின் செய்தியை கொண்டு போக பாத்திரம் உள்ளவர்களாய் நாம் நிற்கிறோம், அல்லது உல்லாசமான வாழ்க்கை நமது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கேள்வியை நம்ம கேட்போம். ஆண்டவரே, அன்னைக்கு அந்த சிறு பெண்ணை நீங்க எடுத்து பயன்படுத்தினீங்க, இன்னைக்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க. பரலோக வாழ்வை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில பலியானார். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற அழிந்து போகிற ஆத்மாக்கள், அவர்களை நினைப்போம். அவர்கள் கிறிஸ்து அண்டைக்கு வருவதற்கு ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, பயத்தை நீக்குங்க. என்னுடைய கூச்ச சுபாவத்தை எடுத்து போடுங்க. என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. கல்வாரி சிலுவைக்கு பாத்திரமுள்ள மகனாக, மகளாக நான் வாழ்நாள் எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கேட்போம். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம். கல்வாரி சிலுவை நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமா.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சபையின் மூப்பர் உதவியாளர் முன் வர கேட்கிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து சுவாசத்துடன் இதை புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின்
திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் வானம் பரலோக தகப்பனே, மகா இரக்கம் உள்ள தேவனே, இதோ எங்கள் மேல தயவாய் இருப்பீராக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசுவே, உம்முடைய சுவிசேஷத்தின் செய்தியை நாங்கள் கொண்டு போகத்தக்க தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். இம்மட்டும் நாங்கள் சரியாக செய்யாமல் இருந்தால் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருள தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போக எங்களுக்கு உதவித்தார். இந்த கல்வாரி சிலுவையின் வலியை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நினைவு கூறும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போனவர்களாய் நாங்கள் நிற்கிறோமா என்று நாங்கள் நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவித்தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நின்றவனமாக நாம் இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அமருங்கள்.